கட்சிகளுக்குள்ளேயே குழுக்கள். இது கட்சிகளுக்கு மட்டும் பொதுவான வியாதி அல்ல. தமிழ் மக்கள் எல்லா இடங்களிலும் தங்களுக்குள் தாங்களே அடிபடுகிறார்கள். தன் பலம் எதுவென்று தெரியாமல் சிதறிப்போன மக்களாக நாங்கள் மாறியிருக்கிறோம். அதன் விளைவாகத்தான் நாடாளுமன்றத்தில் தமிழ் தேசிய பலம் குன்றி போயிருக்கிறது. தமிழ் மக்களிடம் அந்த தாங்கள் ஒரு தேசம் என்ற உணர்வு இப்பொழுதும் உண்டு. பிரச்சனை என்னென்றால் இந்த கட்சிகள் எப்பொழுதும் தாங்களும் திரளவில்லை, மக்களையும் திரட்டவில்லை. கடந்த 15 ஆண்டுகளாக தமிழ் தேசிய கட்சிகள் தங்களையும் கட்சிகளாக திரட்டிக் கொள்ள தவறியிருக்கின்றன, தமிழ் மக்களையும் திரட்டிக் கொள்ள தவறியிருக்கின்றன. சிவப்பு மஞ்சள் கொடியை காட்டினால் தாயகம், தேசியம், தேனியம் என்று சொன்னால் அந்த மந்திர வார்த்தைகளை கேட்டு மக்கள் வாக்களிப்பார்கள் நினைக்கிறார்கள். இல்லை, மக்களுக்கு ஒரு விரக்தி, வெறுப்பு, அதுதான் இந்த அனுர அலையாக மாறி இருக்கிறது என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலை எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய தேர்தல்களில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா? தமிழ் தேசிய கட்சிகள் மாற்றத்தை ஏற்படுத்துவார்களா அல்லது இந்த நிலை தொடருமா? மக்கள் மீண்டும் ஒரு தேர்தல் நடக்கின்ற பொழுது மக்களை ஒருமைப்படுத்தி மீண்டும் தங்களுடைய பக்கம் ஏற்றுக்கொள்வார்களா அல்லது தொடர்ச்சியாக அவர்கள் இவ்வாறு தங்களுடைய வாக்குகளை தென்னிலங்கை பக்கம் சாய்வதற்கு விடுவார்களா? இது ஒரு பின்னடைவு. இந்த பின்னடைவிலிருந்து கட்சிகள், தமிழ் தேசியவாத கட்சிகள் கற்றுக்கொள்வார்களாக இருந்தால் இந்த பின்னடைவை சரி செய்ய முடியும். ஏனென்றால் அடுத்ததாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலும் அதன்பின் மாகாண சபை தேர்தலும் பெறக்கூடிய வாய்ப்புகள் தெரிகின்றன. அப்படி வரையில்லை. இப்படியே தான் சிதறி இருப்போம் என்றால், இப்படியே தான் உள்ளதில் பெரிய கட்சி தமிழரசு கட்சி, அது நீதிமன்றத்தில் நிற்குது. கட்சிகளுக்கு இடையில் ஐக்கியமில்லை, கட்சிகளுக்குள்ளேயே குழுக்கள். இது கட்சிகளுக்கு மட்டும் பொதுவான வியாதி அல்ல. தமிழ் மக்கள் எல்லா இடங்களிலும் தங்களுக்குள் தாங்களே அடிபடுகிறார்கள். கனடாவிலேயும் கோவிலுக்குள்ள நின்று அடிபடுகிறார்கள், யாழ்ப்பாணத்திலேயும் கோவில்கள் எல்லாம் நீதிமன்றத்தில் நிற்குது. அப்போ தமிழர்கள் எல்லா இடங்களிலும் ஆளையால் மோதுகிற, ஒருவர் மற்றவரை சந்தேகிக்கின்ற, ஒருவர் மற்றவரை நம்பாத, தன் பலம் எதுவென்று தெரியாமல் சிதறிப்போன மக்களாக நாங்கள் மாறியிருக்கிறோம். அதன் விளைவாகத்தான் நாடாளுமன்றத்தில் தமிழ் தேசிய பலம் குன்றி போயிருக்கிறது. எனவே இந்த கட்சிகள் இதிலிருந்து கற்றுக்கொள்வார்களாக இருந்தால் அடுத்தடுத்த தேர்தல்களை எதிர்கொள்ளலாம். என்னன்னு சொன்னால், தமிழ் மக்களிடம் அந்த தாங்கள் ஒரு தேசம் என்ற உணர்வு இப்பொழுதும் உண்டு. உதாரணமாக, நாங்கள் தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தில் உழைத்த பொழுது ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருந்தது. பெரும்பாலான தொழிற்சங்கங்கள், தொழில்சார் அமைப்புகள், கூட்டுறவு அமைப்புகள், விவசாய அமைப்புகள், கடத்தொழிலாளர் அமைப்புகள் என்பவற்றுடனான பெரும்பாலான பாக்கெட் மீட்டிங்ஸில் ஒரு விடயம் தெரிஞ்சது என்றால், இப்பொழுது அரங்கில் இருக்கும் பெரும்பாலான அரசியல்வாதிகளை அவர்கள் ஏற்கவில்லை. இந்த கட்சிகள் வேண்டாம், வேறொன்று புதுசாக வேணும் என்று கேட்கிற நிலைமை அப்பவே ஜனாதிபதி தேர்தலின் போதே வந்துவிட்டது. இது முதலாவது. பிறகு ஜனாதிபதி தேர்தலுக்கான பொது வேட்பாளருக்கான பிரச்சார கூட்டங்களின் போது யாழ்ப்பாணத்தில் உதாரணமாக வெவ்வேறு இடங்களில் இருந்து பஸ்ஸில், பேருந்துகளில் பெரிய கூட்டங்களுக்கு ஆக்களை கொண்டு வர ஒரு குறிப்பிட்ட தொகை காசு அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இதில் சில இடங்களில் வந்த பேருந்து சாரதிகள் அந்த பணத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் சொன்ன விளக்கம், எங்களுக்கு 15 வருஷமாக கட்சிகளுக்கு தான் நாங்கள் ஆக்களை ஏற்றி இறக்கிறோம். அதில் ஒரு சலிப்பும் இருக்குது. கட்சிகளுக்கு ஏற்றி இறக்க அவர்கள் தார காசை வாங்குவோம். ஆனால் 15 வருஷத்துக்கு முந்தி ஒரு அரசியல் இருந்தது, கட்சி கடந்த அரசியல். அன்றைக்கு நாங்கள் மக்களை ஏற்றிக்கொண்டு வர கனகடங்களில் எரிபொருள் செலவு மட்டும்தான் வாங்கினாங்க. இப்போ எங்களுக்கு திரும்பி மக்கள் இப்படி கட்சி கடந்து மக்களை இப்படி ஒரு விஷயத்துக்கு திரட்டலாம் என்று வரை எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. எனவே நாங்கள் இந்த இடத்தில் எங்களுக்கு நீங்கள் எரிபொருள் செலவை மட்டும் தாங்கோ, எங்களுக்கு இந்த தேநீர் செலவை கூட நீங்கள் தராட்டியும் பரவாயில்லை, எரிபொருள் செலவை தாங்கோ, நாங்கள் ஒரு எங்களுக்காக மக்களுக்காக செய்கிற வேலையை நினைச்சு தான் சின்னத்தை கொண்டு நாங்கள் சொன்னாங்க. இது சாதாரணமாக எல்லாரிடமும் இருக்குது. தமிழ் மக்கள் அந்த இடத்தில் தேசமாக சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த ஜனாதிபதி தேர்தலின் பொழுது தமிழரசு கட்சிக்குள்ள ஏற்பட்ட தமிழரசு கட்சிக்குள் ஏற்கனவே இருந்த தலைமைத்துவ போட்டி பிரதிபலிப்புகளை ஏற்படுத்தியது. இன்னொரு கட்சி பகிஷ்கரித்த கட்சியை பிறகு சொல்லுது இதெல்லாம் தேசியவாத வாக்குகள் என்று சொல்லுது. பிறகு அதில் சிவில் சமூகங்களின் செயற்பாடு சரி என்று சொல்லுது. இதையெல்லாம் முன்னுக்கே யோசிச்சிருந்திருந்தால் தேசத்திரட்சியை இன்னும் பலமாக எடுத்திருந்திருக்க முடியும். பிரச்சனை என்னென்றால், இந்த கட்சிகள் எப்பொழுதும் தாங்களும் திரளவில்லை, மக்களையும் திரட்டவில்லை. கடந்த 15 ஆண்டுகளாக தமிழ் தேசிய கட்சிகள் தங்களையும் கட்சிகளாக திரட்டிக்கொள்ள தவறி இருக்கின்றன, தமிழ் மக்களையும் திரட்டிக்கொள்ள தவறி இருக்கின்றன. மட்டுமில்லை, தமிழ் மக்களின் அன்றாட பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொள்ள தவறி இருக்கிறார்கள். சிவப்பு மஞ்சள் கொடியை காட்டினால் தாயகம், தேசியம், சுயநிர்ணயம் என்று சொன்னால் அந்த மந்திர வார்த்தைகளை கேட்டு மக்கள் வாக்களிப்பார்கள் நினைக்கிறார்கள். இல்லை, இது டிக்டாக் காலம், இது யூடியூபர்களின் காலம். டிக்டாக் யூடியூபுகளாலே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எழுச்சி பெற்றிருக்கிறார். ஏனென்றால் இந்த மக்களுடைய சாதாரண சின்ன சின்ன குட்டி குட்டி பிரச்சனைகளை கதைக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை. தேசியம், தாயகம், சுயநிர்ணயம் என்று சொல்லிக்கொண்டு சரிதானே ஒரு பொற்காலம் வரும்,
அது மட்டும் இந்த பிரச்சனையில் பொறுத்து கொள்ளும் கொண்டு நிறைய சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இது சமூக வலைத்தளங்களின் காலம். மக்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. அரசு அலுவலகங்களில் பிரச்சனை இருக்குது, பொது மருத்துவமனைகளில் பிரச்சனை இருக்குது, ஜனங்களுக்கு வெளியில் சொல்ல முடியாத குறைகள் இருக்குது. இது எல்லாவற்றினதும் குரலாக ஒருவர் வந்தபொழுது அவர்கள் 1000 விமர்சனங்கள் உண்டு. மக்கள் வாக்களித்தார்கள். எனவே புதிய தொழில்நுட்ப வளர்ச்சி, ஒரு புதிய தலைமுறையின் எழுச்சி, தொழில்நுட்பத்தோடு சேர்ந்த எழுச்சி, மக்களுக்கு ஏற்பட்டிருக்கும் சலிப்பு, விரக்தி என்ற எல்லாவற்றையும் இந்த கட்சிகள் கவனத்தில் கொள்ளணும். கடந்த 15 ஆண்டுகளிலும் தமிழ் தேசிய கட்சிகள் தங்களையும் கட்சிகளாக திரட்டிக் கொள்வதில் வெற்றி பெறவில்லை. தமிழ் மக்களை ஒரு தேசமாக திரட்டுவதில் வெற்றி பெறவில்லை. புதிய தொழில்நுட்ப வளர்ச்சிகளை உள்வாங்கவில்லை. ஒரு புதிய தலைமுறையோடு தொடர்பு கொள்ள தவறி இருக்கிறார்கள். மொத்தத்தில் தங்களை தாங்களே சுய விசாரணை செய்து கொள்ள தவறி இருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் அவர்களுக்கு தேசியவாத அரசியல் என்றாலே என்ன என்று தெரியல. அதன் விளைவுதான் மக்கள் தேசமாக இல்லாமல் சிதற சிதற வாக்குப்பிடி விழுது. ஆனால் மக்களை நீங்கள் தேசமாக திரட்ட வலிக்கிட்டீங்க என்றால் மக்கள் வாக்களிப்பார்கள் என்பதைத்தான் ஜனாதிபதி தேர்தலில் அந்த பரிசோதனை நிரூபித்தது.